திருக்குறள் அதிகாரம் 101. நன்றியில் செல்வம். வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல். தன் வீடு நிறைய பெரும்பொருள் சேர்த்து வைத்திருந்தும் கஞ்சத்தனத்தால் அதை அனுபவிக்காதவனுக்கு அப்பொருளால் பயனில்லை. ஆதலால் அவன் இருந்தாலும் இறந்தவனே. பொருளானாம் எல்லாமென்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருளால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று எண்ணி அதை தேடிய பின் தானும் அனுபவிக்காமல் பிறர் தேவைக்கும் அதை தராமல் கஞ்சனாக வாழ்பவனின் மயக்கத்தால் அவனுக்கு முழுமையற்ற பேய் பிறப்பு உண்டாகும். ஈட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. மற்றவரை விட நாம் அதிகம் பொருள் சேர்க்க வேண்டும் என்று பொருள் சேர்ப்பதையே விரும்பி புகழை விரும்பாத மனிதரின் பிறப்பு இப்பூமிக்கு பாரமே. எச்சமென்று எனென்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன். பிறர்க்கு ஏதும் வழங்காதவன் ஆதலால் எவராலும் விரும்பப்படாத அவன் தன் காலத்திற்கு பின் தன்னை நினைவுபடுத்தி நிற்கப் போவது என்று எதை எண்ணுவான்? கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடியும் தாயினும் இல். தேவைப்படுவோர்க்கு கொடுப்பதும் தேவை கண்டு தாம் அனுபவிப்பதும் இல்லாதவர்க்கு பல மடங்காக அடுக்கிய கோடி பொருள் இருந்தாலும் இல்லாததே ஆகும். ஏதம் பெருஞ்செல்வம் தாந்துவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான். தானும் அனுபவிக்காமல் தகுதியானவர்க்கு தரும் மனப்பாங்கும் இல்லாமல் வாழ்பவனிடம் இருக்கும் பெரும் செல்வம் ஒரு நோயே. அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் பெற்றால் தமியல்மோ தர்று. ஏதும் இல்லாதவர்க்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து உதவாதவன் செல்வம் மிகுந்த அழகு பெற்ற பெண் திருமணமாகாமலே முதுமை அடைந்தது போலாம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழு தர்று. எவராலும் விரும்பப்படாதவனின் செல்வம் ஊரின் நடுவே நின்ற நச்சு மரம் பழுத்தது போலாம். அன்பொறி தற்சற்று அறநோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். பிறர்க்கு ஈயாமல் அன்பை விட்டு விலகி எதையும் அனுபவிக்காமல் தன்னை வருத்தி அறத்தை எண்ணாது சேர்த்த பொருளை மற்றவர் அனுபவிப்பர். சீருடைச் செல்வர் சிறிதுநீ மாறி வரங்கூர்ந் தனையது உடைத்து. பிறர்க்கு கொடுத்து புகழ்மிக்கவர் ஆகிய செல்வர்கள் சிறிது காலம் வறுமைப்பட நேர்ந்தால் அது மழை தரம் மேகமே வறுமைப்பட்டது போலாம்.